மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி வெண்ணிலா கிட்ட தனியா பேசணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா ரோகிணியும் பசுபதியும் இருந்துகிட்டு, "வெண்ணிலா அவள நம்பி போகாத. இப்பதான் எல்லாருமே கரெக்ட்டா போய்க்கிட்டு இருக்கு. இப்ப நீ போனீன்னா பிரச்சனை ஆயிடும்" அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா வெண்ணிலா விஜய் மேல இருக்கிற ஆசையினால அவங்க சொல்றதெல்லாம் கேட்காம காவேரி கூட கிளம்பி போயிடுறாங்க. காவேரியும் வந்து பார்த்தீங்கன்னா, வெண்ணிலாவ கார்ல அழைச்சுக்கிட்டு வேற எங்கேயோ போய்க்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் இது நடந்துகிட்டு இருக்கிறப்ப, இங்க நம்ம காவேரி இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லி காவேரியோட வீட்ல எல்லாருமே பதறி போய் இருக்கிறாங்க. ஸோ இங்க காவேரி வந்த உடனே கூட்டிக்கிட்டு கொடைக்கானலுக்கே போயிடலாம் அப்படின்னு சாரதா இருக்கிறாங்க. அந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குமரனோட அம்மா, "ஒருவேள காவேரி வந்து எனக்கு விஜய் தான் வேணும்னு சொன்னான்னா என்ன பண்ணுவ?" அப்படின்னு கேட்க, சாரதா கிட்ட எந்த பதிலுமே இல்ல. ஆனா, நான் சொன்னா காவேரி கேட்பா. அதனால நான் காவேரிய அழைச்சுக்கிட்டு தான் போவேன் அப்படின்னு விடாப்பிடியா இருக்கிறாங்க. அங்க நிவின் வந்து, "இல்ல, இல்ல. நீங்க இப்ப எந்த முடிவும் எடுக்க வேணாம். கொஞ்ச நாளா போகட்டும். கொஞ்ச நாள்ல அந்த பிரச்சனை அதாவே சால்வ் ஆயிடும்." அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. "நான் வேணும்னா காவேரி எங்க இருக்கான்னு போய் தேடிட்டு வரேன்." அப்படின்னு நிவின் சொல்லி பார்க்குறாப்புல. ஆனா, இந்த சூனியக்காரி யமுனா இருந்துகிட்டு, "இல்ல, இல்ல. போகக்கூடாது." அப்படின்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் நம்ம காவேரி வெண்ணிலாவ ஒரு இடத்துக்கு அழைச்சுக்கிட்டு வராங்க. அந்த இடத்துல வச்சு தான் நம்ம காவேரி ப்ரமோல பார்த்த மாதிரியே நம்ம வெண்ணிலா கிட்ட வாக்குமூலம் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. "நீ விஜய கல்யாணம் பண்ணிக்கணும்னு வர. ஆனா விஜய் மேல இப்படி ஒரு கொலபலிய தூக்கி போட்டிருக்கியே! இது எந்த விதத்துல நியாயம்? அப்புறம் எப்படி நீ விஜய கல்யாணம் பண்ணிக்க முடியும்?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. "ஆமா, நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். ஆனா அவரு சம்மதிக்கவே இல்ல. நீனும் விஜய விட்டுக் குடுக்குற மாதிரி தெரியல. அதனால தான் வழிக்கு கொண்டு வர்றதுக்காக இப்படி பண்ணோம். என்னைய பொறுத்தளவு எனக்கு விஜய் வேணும். அவ்வளவுதான். அதுக்காக நான் என்ன வேணுமானாலும் செய்வேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. "இப்படி சொன்னா எப்படி? விஜய வெளியில எடுத்தா தானே நீ கல்யாணம் பண்ணிக்கவே முடியும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப ஃபைனலா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ விஜய் மேல பொய்யான பழி போட்டது நாங்க தான் அப்படின்னு வெண்ணிலா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.